மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்தில் காதல் திருமணத்திற்கு உதவி செய்ததற்காக முத்துமாணிக்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய அதிகாரிகள் நடத்தி வரும் விசாரணை குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது கடந்த மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்துல கடந்த 12ஆம் தேதி முத்துமாணிக்கம், சவுந்தரபாண்டி, முனீஸ்வரன் ஆகிய 3 பேர் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது இவர் ஒரு காதல் திருமணத்திற்கு முத்துமாணிக்கம் உதவி செய்தார் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் காதலனின் தங்கை அந்த தந்தையின் தம்பி இந்த 3 பேரையும் மறித்து வழிமறித்து தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் முனீஸ்வரன் தப்பி ஓடிவிட்டார். சவுந்தரபாண்டி, முத்துமாணிக்கம் ஆகிய இருவருக்கும் வெட்டுக்காயங்கள் உள்ளது. இதில் முத்துமாணிக்கம் சம்பவ இடத்திலே இருந்தார். இது தொடர்பாக சுலைமான் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சுலைமான் அந்த சக்கிமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பிற சமுதாயத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இன்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தின் இயக்குனர் இனியன் மற்றும் லிங்ஸ்டன் ஆகியோர் இன்று இந்த கிராமத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் முத்துமாணிக்கத்தின் தந்தை மற்றும் அவர் குடும்பத்தினரிடம் தனியாக விசாரணை நடத்தினார்கள். தற்பொழுது அவர்கள் பொதுமக்களிடம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தொடர் தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சரவணன், இப்ப தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் விசாரணை பத்தி சொல்லிருந்தீங்க. இந்த நிலையில முத்துமாணிக்கமுடைய கொலை தொடர்பாக போலீசார் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? சுலைமான் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலை நடந்த மறுதினமே 9 பேரை, அதாவது இந்த காதலுக்கு துணையாக இருந்தார் என்ற கொலையை மையமாக வைத்து இதே பகுதியைச் சேர்ந்த தனித் உள்ளிட்ட 9 பேரை உடனடியாக கைது செய்தனர். இவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் சக்கிமங்கலம் பகுதியில் வேறு ஏதும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக கடந்த அந்த கொலை நடந்த அன்றிலிருந்து தற்போது வரை ஆங்காங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.